ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என் பையனோட செகண்ட் பர்த்டே செலிப்ரேஷன் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவருக்கு வாங்கின கிஃப்ட்ஸ், இன்றைக்கி ஃபுல் டே அவர் எங்கெல்லாம் போனாருன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. காலையில் எழுந்ததுமே என்கிட்ட வெளில வந்ததும் கிஃப்ட்டு தாங்க கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணோம். ஆனால் அவரோட பெரியவர் என்ன பண்ணுறாருனா, எனக்கு தான் அந்த கிஃப்ட்டு வேணுன்ற மாதிரி அவர் ரியாக்ட் பண்ணிகிட்டு இருந்தார். சின்னவர் அவருக்கு பலூன் மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருந்தார். ஃபைனலாக ஓப்பன் பண்ண ஆரம்பித்தாச்சுங்க. என் கிட்டுக்கு அவ்வளோ ஒரு இதுவாக இருந்தார் பெரியவர். சின்னவருக்கு அவருக்கு எதுவுமே இல்லை, ஜாலியாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. இது நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேங்க. இதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே டேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் வீட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் வாங்கியிருக்கேன் இந்த ட்ராய் பார்த்தீங்க அப்படின்னா ஆம்புலன்ஸ் தாங்க வாங்கியிருந்தோம். இதில் அது கூடவே ஒரு 4 கார் கொடுத்துருந்தாங்க. ஒன்று ஹெலிகாப்டர் கொடுத்துருந்தாங்க, ஒரு காரு, ஒரு ஃபயர் காரு, அண்ட் தென் வேறு ஏதோ ஒரு கூட இருந்துச்சுங்க. மெட்டீரியலுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க, திக்னஸாகவே இருந்துச்சு. எதுவுமே ரொம்ப என்ன சொல்கிறது, மொத்தமான பிளாஸ்டிக் இல்லாமல் பிளாஸ்டிக் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ஸோ நம்ம 3 இயர்ஸ் அப்போது கிட்ஸ் யூஸ் பண்ணலாம். அந்த 3 இயர்ஸ் ப்ளஸ்ன்னு இருந்துச்சு. என்னோட பையன் பாருங்கள், யார் கிஃப்ட் வாங்குறவங்க தம்பி கூட பார்த்துட்டு இருக்காங்க. கிஃப்ட் இல்லாதவங்க அது ரொம்ப என்ன சொல்கிறது, ஆர்வமாக பார்த்துட்ருக்காரு. அவர் இன்னொருத்தர் அமைதியாக உட்காந்து பார்த்துட்ருக்காரு. இந்த வீடியோலேயே பாருங்கள், அவங்க பண்ண அந்த சேட்டை எல்லாமே உங்களுக்கே தெரியும். ரெடி ஸ்டார்ட். என்ன இருக்கு இதுல? ஆஷ், என்னது இது? பாவண்டா பர்த்டே பாய் பாடுறா, ஓரமா பார்க்குறான்டா அவன். நீ ஏன்டா இப்படி இருக்க? கொடுக்கவே மாட்டேடா நீ. தங்க குட்டி வச்சுக்கோங்க. பேட்டரி போடணுமோ? ரெண்டும் தான் உனக்கு மிஞ்சினது இந்த ஹெலிகாப்டர் தான். அவன் தரமாட்டா எப்படியும். போங்கு பையன், அவன் ஸ்கூலுக்கு போனோடனே நம்ம விளையாடலான்னு சமத்து குட்டிட்டு இது அதையுமே பிடுங்குறான். எல்லாத்தையும் வாங்கிட்டானாடி தங்கம். சரி இரு, அப்பா இன்னொரு கிஃப்ட் வச்சுருக்காரு, அதை ஓப்பன் பண்ணலாம். ஆல்ரெடி எங்கள் வீட்டில் குட்டி பையன் ஓட்டுறதுக்காக குட்டியாக ஒரு சைக்கிள் இருந்துச்சுங்க. அது வீல் ப்ரோக்கன் ஆனதுனால ஒரு பர்த்டேக்கு புதுசாக வாங்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சரி, இந்த ஸ்விங் இதுலேயும் அடிச்சுக்குவாங்க. 2 பேர் சேர்ந்து உட்காரணுன்றதுக்காக தான் கொஞ்சம் 2 பேர் உட்கார்ற மாதிரி நாங்கள் பார்த்து இந்த மாதிரி வாங்கினது. இதோட லிங்க்குமே நான் கீழே உங்களுக்கு டேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதுவுமே பிளாஸ்டிக் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான ஒரு பிளாஸ்டிக். லெஸ் வெயிட்டாக தாங்க இருந்தது, ஓவர் வெயிட்டாகவும் இல்லாமல். எனக்கு கிட்ஸ் விழுந்தால் கூட எதுவும் ஆகாதுங்களே. ஸோ ஓவர் வெயிட் இல்லாமல் லெஸ் வெயிட்டில் மெட்டீரியல் வைஸாக ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. கலருமே பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. லைட் எல்லோ வித் ஒரு க்ரீன் ஷேடில் ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருந்துச்சுங்க. இந்த நேரத்தில் அவர் அந்த ஆம்புலன்ஸ் விட்டுட்டு ரொம்ப இது பண்ணி வெக்ஸ் ஆகி இதில் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தார். என்னன்னு தெரியலையே, நமக்கு கிஃப்டாக வருதே அப்படின்ற ஒரு தாட், என்ன புதுசாக இருக்குது வீட்டில் அப்படின்ற ஒரு இதில் தான் இருந்தார் அவரும். ரொம்ப ஜாலியாக அவர் பாட்டு அந்த காரில் கொஞ்சம் நேரம் உட்காந்து ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தான். அப்படியே நடுவில் அவங்களோட அண்ணங்கிட்ட கேட்டு அந்த பொம்மைக்கிட்டேயும் சண்டை போட்டுட்டு இருந்தார். அப்புறம் ஒருத்தவங்க அவருக்கு பர்த்டே விஷஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் கேப்பில் அவரும் அந்த ஆம்புலன்ஸை வச்சு விளையாட ஆரம்பித்தாங்க. அப்படியே அவருக்கும் ரொம்ப கோவம் அப்படி கோவப்பட்டு 2 பேரும் ஃபைட்லாம் கூட நடந்துச்சுங்க. இதெல்லாம் நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டேன் நான். அப்புறம் அவங்கள சமாளிக்கவே கொஞ்சம் டைம் கரெக்டாக இருந்துச்சு. அவர் சொல்கிற மாதிரி ஒரு பொருள் 2 வாங்கினா கூட அவன் தரமாட்டான். போங்கு நீ
கிஃப்ட்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கொஞ்ச நேரத்தில் கோயிலுக்கு கிளம்பியாச்சுங்க. ஜாலியாக சமத்தா ரெடி ஆகிட்டாரு. கோயிலுக்கு போனால் அங்கே வந்து அதனால் பூஜை வந்து நடந்துட்டு இருந்தது. அப்படியே நாங்கள் கோயிலெலாம் ஃபுல்லாக சுற்றிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்து உட்காந்து கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பியாச்சுங்க வீட்டுக்கு. ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே டயர்ட் ஆகிட்டாச்சு. வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் கேக் கட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. Hey, hey, cake boy. ஏங்க வைக்கும் போதே ஊதுறாங்க அவன். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு பிரணவ், ஹாப்பி பர்த்டே டு யூ. ஊது நான் தான். ஊதுங்கப்பா யாருன்னா. இப்போ உட்காச்சு பாட்டிக்கிட்ட உட்காச்சுக்க. Hey, clap on, clap on. கிளாப் பண்ணு கிளாப் பண்ணு. ஏ Happy birthday. அதுக்குள்ளே எடுத்து சாப்பிட்டுணுமா? எல்லாம் கை வைக்க கூடாது, தப்பு. நல்லாக்கா? நல்லா இருக்குதா கேக்கு? கேக். சூப்பரா இருக்கா? என்னங்கற நீ? அஷிந்தா அஷா ஃபைனலாக கேக்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் வந்து படம் புக் பண்ணியிருந்தோங்க. மூவி புக் பண்ணிவிட்டு அங்கே போயிருந்தோம். அங்கே அப்படியே மாலில் கொஞ்ச நேரம் வந்து கிட்ஸ் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ஃபன் ப்ளே ஏரியாவில் வந்து இங்கே நாங்கள் ஏரோப் தாங்க போயிருந்தோம். அங்கே இருக்கிற சிட்டியில் தாங்க விளையாடிருந்தோம். இப்போ கிட்ஸ் போட்டிருக்கேன் இந்த 2 பேரும் ஒரே மாதிரி டிஷர்ட்டை அவங்க அத்தை தாங்க கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவங்களோட பிக்சர்லாம் வச்சு அழகாக இருந்துச்சு, இமேஜ்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. என்னோடய கிட்ஸ்க்கு இந்த கலருமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாம், ஜாலியாக பாப்கார்ன் எடுத்து வச்சுக்கிட்டு சீட் ஒன்று பிடிச்சிட்டு ஜாலியாக உட்காந்து ஒரு படம் பார்த்துட்டு இன்றைக்கி டேவை அவர் நல்லாவே ஹாப்பியாக ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணாருன்னு நான் நினைக்கிறேன். என் பையனோட இந்த செகண்ட் பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.